லக்கிக்கு ஒன்னா அவன் பாத்துக்கோ. அவன் நல்லபடியா வெளியே வரணும். ஆமா, ஆஞ்சநேய சாமி தான் இருக்காருல, அவரை கேட்டா சரியா போயிடும். கடவுளே, லக்கி என் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் நான் பெத்த பொண்ணுதான். அவளை விட்டுட்டு போனது ஏன் தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தப்புக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காத. லக்கிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. அவரு மட்டும் இல்ல, அத்தையும் மாமாவும் வீட்டுல யாருமே என்ன மன்னிக்க மாட்டாங்க. முதல்ல நானே என்ன மன்னிச்சுக்க மாட்டேன். லக்கிக்காக எந்த பூஜை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். என் உயிரை கொடுக்க சொன்னாலும் நான் கொடுப்பேன். லக்கி எப்படியாவது காப்பாத்து சாமி. என்னோட அலட்சியத்துக்கு அந்த குழந்தையோட உயிரை பலி கொடுத்துறாத. ஏற்கனவே மனுஷாவும் சின்னத்தையும் என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை உண்மையாக்கிடாதீங்க சாமி. நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி. எனக்கு ஒரு வழி காட்டுங்க. ஆஞ்சநேய சாமி, எங்க இருக்கீங்க? லக்கி உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறா. அதுக்கு காரணம் எங்க அம்மா தானே. எல்லாருமே திட்டுறாங்க. நீங்க தான் எங்க அம்மாவையும் லக்கியும் காப்பாத்தணும். இவ்வளோ நாள் நாங்க கூப்பிடாமே வந்தீங்க. இப்ப நான் கூப்பிடுறேன். சீக்கிரம் வாங்க சாமி. ப்ளீஸ் லக்கிய காப்பாத்துங்க சாமி. தாத்தா, என்ன ஜுன்னு? நான் லக்கி கிட்ட போகலாமா? லக்கி ஐசியூல இருக்காப்பா, நம்ம போக கூடாது. லக்கிக்காக ஆஞ்சநேயரோட செந்துரம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தாத்தா. இந்த செந்துரத்தை வச்சா லக்கிக்கு ஜுரம் போயிடும் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, உள்ள ரொம்ப நேரம் நான் இருக்க மாட்டேன். லக்கிய நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். செந்துரம் வச்சுட்டு நான் வந்துருவேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. தம்பி, யார் நீ? எதுக்காக உள்ள வந்திருக்க? உள்ள கிட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுப்பா. லக்கி என்னுடைய சிஸ்டர். அவளுக்கு ஜுரம் குறையணும்னு சாமி செந்துரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். செந்துரம் வச்சுட்டு போயிடுறேன். சரி, சீக்கிரம் வச்சுட்டு போ. உனக்கு எதுவும் ஆகாத லக்கி. உன்னை ஆஞ்சநேய சாமி காப்பாத்துவாரு. உனக்கு ஜுரம் குறையணும்னு நான் ஆஞ்சநேய சாமி கிட்ட வேண்டியிருக்கேன்.